நான் இந்த மேடையில இருந்து ஒன்றிய அரசுக்கு சொல்லிக் கொள்கிறேன், சாகித்ய அகாடமி நிறுவனத்திற்கு நீங்கள் இழைத்த அநீதிக்கு பதில் சொல்லாமல் இந்த நாடாளுமன்ற கூட்டத்தொடரில் இருந்து ஒன்றிய கலாச்சாரத்துறை அமைச்சர் எளிதில் தப்பிவிட முடியும். பழைய நாடாளுமன்றத்துக்கு 12 வாசல் இருக்கு. பழைய நாடாளுமன்ற கட்டடத்துக்கு 12 வாசலின் வழியாகவும் 12 வாசல்களில் ஒரு வாசல் என்பது குடியரசுத் தலைவர் மற்றும் அவர் வருவதற்காக பயன்படுத்தப்படுகிற வாசல். இன்னொரு வாசல் என்பது 2 அவையினுடைய தலைவர்கள், அப்புறம் பிரதமர் வருவதற்கு ஒரு வாசல். இதை தவிர 9 வாசல்களில் எல்லோரும் உள்ளே, எல்லா நாடாளுமன்ற உறுப்பினர்களும் உள்ளே வந்து வெளியில் போவதற்கான சுதந்திரம் இருந்தது. இந்த நாடாளுமன்றத்தில் 6 வாசல்கள் தான் இருக்கு. அதில் ஒரு வாசல் குடியரசுத் தலைவருக்கு, ஒரு வாசல் 2 அவையினுடைய தலைவருக்கு, இன்னொரு வாசல் பிரதமருக்கு, இன்னொரு வாசல் விருந்தினர் பார்வையாளருக்கு. மீதம் இருக்கிற ஒரே வாசலில் 800 சொச்சம் எம்பிக்களும் உள்ளே வந்துட்டு உள்ள போகணும். உங்க பக்கத்து தெருவில் இருக்கிற நர்சரி ஸ்கூலை விட மோசமான ஒரு வாசலை பார்க்க வேண்டும் என்றால் நீங்க நாடாளுமன்றத்தின் வாசலை பார்க்கலாம். நாடாளுமன்றத்தில் ஒரு பெரிய போராட்டம் கடந்த காலங்களில் இந்தி ஆங்கிலம் மட்டுமே பேசுகிற மொழியாக இருந்தது. அதிலே இருந்து போராடி எந்த மொழியிலாலும் பேசலாம், அட்டவணையில் 8 இருக்கிற அனைத்து மொழியிலும் பேசுவதற்கான ஒரு போராட்டம். இப்பொழுது கடந்த 6 ஆண்டுகளாக எல்லாவற்றையும் மொழிபெயர்க்க வேண்டும் என்று போராடி இப்ப எல்லாத்தையும் மொழிபெயர்க்கிறதுக்கு வசதி பண்ணியாச்சு. ஆச்சரியமா இருக்கு, சமஸ்கிருதத்தை மொழிபெயர்த்து கொண்டிருக்கிறார். இதுவரைக்கும் ஒரு ஆள் கூட சமஸ்கிருதத்துல இந்த நாடாளுமன்றத்தில் பேசல. சமஸ்கிருதத்தை பேசுறத புரிஞ்சுக்கிட்ட ஒரு ஆள் கூட நாடாளுமன்றத்தில் இல்லை. அப்புறம் யாருக்கு தான் அந்த மொழிபெயர்ப்பு நடக்குது? சமஸ்கிருதத்தை நீங்க எல்லாம் நான் பேசுற எல்லாமே சமஸ்கிருதத்தில் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு. நான் போய் கேட்டேன், யார் தான் அதை கேட்கிறான்? யாராவது ஒரு ஆளை காட்டான். உண்மையிலே சமஸ்கிருதத்தை பெரியார் கேர் கமிஷன் அறிக்கை இருந்தது. இந்தியாவில் எந்தெந்த மொழியை எத்தனை பேர் பேசுகிறார்கள் என்ற பட்டியல். அதுல கேர் கமிஷன் அந்த பட்டியலில் சொன்ன 528 பேர் சமஸ்கிருதத்தை தாய்மொழியாக கொண்டவர்கள் என்று இருந்தது. தந்தை பெரியார் எழுதினார். பொய் சொல்றான், அந்த 528 பேர் அட்ரஸை கொடு, நான் பார்க்கணும். சமஸ்கிருதத்தை தாய்மொழியாக கொண்டவர்கள் வீட்டில் புழங்குகிற மொழியாக சமஸ்கிருதத்தை பேசுகிறவர் ஒருவர் கூட கிடையாது என்று பெரியார் சொன்னார். இப்ப நாடாளுமன்றத்தில் நான் போய் கேட்டேன், எப்பா நீ மொழிபெயர்க்கிற நல்ல விஷயம், இந்த மொழியை சமஸ்கிருதத்தை பேசுறது யாரு, கேட்கறது யாரு? அந்த எம்பியை மட்டும் கண்ணில் காட்டு. நம்மளுடைய அவர்களுக்கான வேலையை ஒற்றை பண்பாட்டை நோக்கி நகர்த்துகிற வேலைக்கு எவ்வளவு செலவும் செய்வார்கள். ஆனால் பன்மை பண்பாட்டை சிதைப்பதை, பன்மைத்துவத்தை சிதைப்பதை எவ்வளவு கூர்மையாக நடத்த வேண்டுமோ அவ்வளவு கூர்மையாக நடத்துகிறார்கள். மிக வலிமையாகவும் மிக ஆழமாகவும் பல்வேறு கருத்துக்களை இங்கே தோழர்கள் எல்லாம் பகிர்ந்திருக்கிறார்கள். இந்தியா மட்டுமல்ல, உலகம் முழுவதும் இன்றைக்கு இந்த வலதுசாரி போக்கு என்பது மிக கடுமையாக நடைமுறைப்படுத்தப்பட்டு கொண்டிருக்கிறது. குறிப்பாக தன்னாட்சி அமைப்புகளின் மீது ஒரு சந்தேகத்தை சமூகம் முழுவதும் பரவச் செய்கிற வேலையை திட்டமிட்டு செய்கிறார்கள். தன்னாட்சி அமைப்புகளின் மீது சந்தேகத்தை சமூகம் முழுவதும் பரவவிட்ட பின்பு அந்த தன்னாட்சி அமைப்பை தங்களது அதிகாரத்துக்கு கீழ்ப்படுகிற வேலையை துல்லியமாக செய்கிறார்கள். தன்னாட்சி அமைப்புகளை தங்களின் அதிகாரத்துக்கு கீழ்ப்படுகிற வேலையை செய்த பிறகு இறுதியாக ஜனநாயகத்துக்கு அங்கே சவக்குடியை தோண்டி முடிக்கிறார்கள். இது உலகம் முழுவதும் நடந்து கொண்டிருக்கிறது. அதில் இந்தியாவில் கடந்த 10 ஆண்டுகள் மிக வேகமாக நடந்து கொண்டு அதனுடைய இறுதி சுற்றில் இன்றைக்கு நாம் இருக்கின்றோம். சாகித்ய அகாடமி என்பது இந்த போராட்டத்தில் 10 ஆண்டுகளாக மோடி அரசினுடைய இந்த ஒற்றைவாத பண்பாட்டுக்கு எதிராக உறுதியாக நின்ற அமைப்பு சாகித்ய அகாடமி என்பதை இங்கே நான் பதிவு செய்ய வேண்டும் என்று நினைக்கிறேன். கடந்த 10 ஆண்டுகளாக சாகித்ய அகாடமியின் தலைவராக இருந்த அத்துணை பேரையும் ஒரு எழுத்தாளர் என்ற முறையில், தாமிய காசாவினுடைய தோழன் என்ற முறையில் வாழ்த்த நான் கடமைப்பட்டிருக்கிறேன். யாரும் நிம்மதியாக இந்த 10 ஆண்டுகள் நிர்வாக குழுவை நடத்திவிடவில்லை. பரிசு கொடுத்ததில் பிரச்சனை இருக்கலாம், விருதுக்கு தேர்வு கொடுத்ததிலே மாற்று கருத்து இருக்கலாம். இங்கே லலித் கலா அகாடமிக்கும் சங்கீத நாடக அகாடமியினுடைய கதையெல்லாம் சொன்னார்கள். அதே போல சாகித்ய அகாடமியின் குரல் வலையை எளிதில் நெருக்கிவிட முடியும் என்ற பாஜகவினுடைய முயற்சி 12 ஆண்டுகளாக பலிக்கவில்லை. அதற்கு காரணம் இந்தியாவில் மிக வளமையான விமர்சன மரபும் முற்போக்கு மரபும் படைப்பிலக்கிய மரபும் கொண்ட நிலமாக இந்தியா இருந்ததினுடைய விளைவு சாகித்ய அகாடமி இத்தனை ஆண்டு காப்பாற்றப்பட்டது. இன்றைக்கும் கூட அவ்வளவு சாதாரணமாக மற்ற அமைப்புகளை, மற்ற தன்னாட்சி அமைப்புகளை நடத்தியதை போல சாகித்ய அகாடமியை அவர்களால் நடத்திவிட முடியவில்லை. இங்கே எல்லாரும் சொன்னார்கள், திருவனந்தபுரத்திலே நடந்து கொண்டிருக்கிற திரைப்பட விழாவில் 19 திரைப்படங்களை
திரையிடுவதற்கு ஒன்றிய அரசு அனுமதி மறுத்ததை பார்த்தோம். பீஃப் என்ற சொல் இருந்ததால் ஒரு ஸ்பானிய படம் நிறுத்தப்பட வேண்டும் என்பதற்கான உத்தரவை பார்த்தோம். ஒரு பெரிய தேச விரோத செயலுக்கு எதிராக ஆவேசம் கொண்டு தமிழ்நாடு சென்சார் போர்டு உயர் நீதிமன்றத்தையும் உச்ச நீதிமன்றத்தையும் சத்திய போராட்டத்தை, தர்ம போராட்டத்தை நடத்தி கொண்டிருப்பதை பார்க்கிறோம். எதை கலட்டி அடிப்பது என்று தெரியவில்லை. நினைத்து பார்த்தார் எவ்வளவு பெரிய வேலையை செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் நண்பர்களே, இன்றைக்கு 2 விஷயங்களில் இங்கே தோழர்கள் எல்லாம் குறிப்பிட்டதை போல இந்த ஆண்டு சாகித்ய அகாடமியினுடைய பொதுக்குழு, நிர்வாக குழு, சாகித்ய அகாடமியினுடைய நிர்வாக குழுவினுடைய தலைவர் மரியாதைக்குரிய மாதவ அவர்கள் அநேகமாக 90 வயதை கடந்தவர். ஒன்றிய அரசின் கலாச்சார அதிகாரி, கலாச்சாரத்துறையினுடைய அதிகாரி, நீங்கள் நடுவர் குழுவினுடைய முடிவை அறிவிக்க கூடாது என்று சொன்ன பிறகும் அதை சொல்லுவதற்கு உங்களுக்கு அதிகாரம் இல்லை என்று அந்தந்த மொழியினுடைய நடுவர் குழு முன்மொழிந்த பரிசு விருதுக்குரிய பட்டியலை பொதுக்குழுவில் கம்பீரமாக அறிவித்து பொதுக்குழுவின் முடிவாக அதை நிறைவேற்றினார். அதற்கு முதலில் நம்முடைய வாழ்த்துக்களை நான் அவருக்கு தெரிவிக்க வேண்டும். அதை செய்வது கூட இன்றைக்கு சவாலானது. அதை செய்வது கூட இன்றைக்கு எளிதான காரியம். உறுதியாக பொதுக்குழுவிலே அந்த பட்டியலை அறிவித்து விட்டு அவர் வெளியேறிவிட்டார். இப்ப 2 பிரச்சனைகள் இருக்கிறது. ஒன்றிய கலாச்சாரத்துறை அதிகாரி நாங்கள் மறு தணிக்கை செய்ய போகிறோம் என்று 24 மொழிகளுக்குமான நடுவர் குழு இறுதி செய்து சாகித்ய அகாடமியினுடைய நிர்வாக குழு ஒப்புதல் கொடுத்த பட்டியலை அறிவிக்க விடாமல் ஒன்றிய அரசு வாங்கி கொண்டு போனது. இது ஒரு சர்வாதிகாரமான நடவடிக்கை, ஒரு தன்னாட்சி அமைப்பினுடைய விதிமுறைக்கு எதிரான நடவடிக்கை, இந்திய அரசியல் சாசனத்தினுடைய அடிப்படை பண்புக்கு எதிரான நடவடிக்கை. இதை கைவிட வேண்டும் என்று ஒன்றிய கலாச்சார அமைச்சருக்கு உடனடியாக அன்றைக்கே அடுத்த நாளே நாங்கள் கடிதம் எழுதினோம். ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் என்ற முறையில் நான் கடிதம் எழுதினேன். பல நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கடிதம் எழுதியிருக்கிறார்கள். தாமியே காசா அறிக்கை விட்டது, பல அமைப்புகள் அறிக்கை விட்டது. ஒரு ஒன்றிய அமைச்சருக்கு நாடாளுமன்ற உறுப்பினர் கடிதம் கொடுத்தால் 15 நாட்களுக்குள் அவர் பதில் கொடுக்க வேண்டும். இது நாடாளுமன்றத்தின் விதி. ஆனால் இப்பொழுது வரை எங்களுக்கு பதில் வரவில்லை. ஆனால் அடுத்த வாரம் நாடாளுமன்றத்தின் பட்ஜெட் கூட்டத்தொடர் தொடங்க போகிறது. நான் இந்த மேடையில இருந்து ஒன்றிய அரசுக்கு சொல்லிக் கொள்கிறேன், சாகித்ய அகாடமி நிறுவனத்திற்கு நீங்கள் இழைத்த அநீதிக்கு பதில் சொல்லாமல் இந்த நாடாளுமன்ற கூட்டத்தொடரில் இருந்து ஒன்றிய கலாச்சாரத்துறை அமைச்சர் எளிதில் தப்பிவிட முடியும். எங்களின் மரபுக்குரிய, மாண்புக்குரிய இலக்கிய அமைப்பின் கழுத்தை நெரித்து ரத்தம் குடிக்கிற உங்களினுடைய துணிவை ஒருபோதும் நாங்கள் அனுமதிக்க மாட்டோம் என்பதை இந்த நாடாளுமன்ற கூட்டத்தொடரில் இந்தியா முழுவதும் இருக்கிற முற்போக்காளர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள் வெளிப்படுத்துவார்கள். அவ்வளவு எளிதல்ல நண்பர்களே. இப்பொழுது வந்து கொண்டிருக்கிற செய்தி கொஞ்சம் நம்பிக்கை கொடுத்து கொண்டிருக்கிறதா? செய்தி தான் வந்து கொண்டிருக்கிறது. அநேகமாக இந்த ஆண்டு முடிவு செய்யப்பட்ட நடுவர் குழுவால் இறுதிப்படுத்தப்பட்ட பட்டியல் தப்பித்து விடும் என்று நான் நினைக்கின்றேன். வாழ்த்துக்கள். எனவே வசவில் இருந்து தப்பித்து விட்டதாக முடிவு செய்ய வேண்டாம். இன்னையும் அது தொடரும். எங்களெல்லாம் வச்சு செஞ்சாங்க எவ்வளவு, உங்களை மட்டும் உன்னதமான எழுத்தாளர் தமிழ் செல்வன் சொல்லிட்டே இருக்கிறதுக்கா தமிழ் சமூகம் இருக்கு. அந்த கதைக்கு அப்புறம் வரேன். எனவே இந்த ஆண்டு சாகித்ய அகாடமியால் நடுவர் குழு நியமிக்கப்பட்டு 22 மொழிகளுக்கும் தேர்வு செய்யப்பட்ட எழுத்தாளரின் பட்டியல் வெளியிட முடியாது என்ற நிலையை அவ்வளவு எளிதில் இவர்களால் அமுல்படுத்த முடியாது. அதை முறியடிக்கிற வலிமை நம் எல்லோருக்கும் இருக்கிறது. முறியடிப்போம். இந்த கூட்டத்தொடர் அதற்கு ஒரு பதில் சொல்லும். இந்த கூட்டத்தொடரில் ஒன்றிய கலாச்சாரத்துறை அமைச்சர் இந்த கேள்விக்கான பதிலில் இருந்து எளிதில் தப்பிவிட முடியாது என்பதையும், அதில் தமிழ்நாட்டு எம்பிக்கள் முன்னிலையிலே நின்று போராடுவார்கள் என்பதையும் நான் இந்த நேரத்தில் பதிவு செய்ய விரும்புகிறேன். 2வது விஷயம், அடுத்த ஆண்டிலிருந்து சாகித்ய அகாடமி என்ன ஆக போகிறது என்ற கேள்வி. ஏனென்றால் கடந்த ஜூலை மாதம் சாகித்ய அகாடமிக்கும் ஒன்றிய கலாச்சாரத்துறை அமைச்சகத்துக்கும் ஒரு MOU, புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்திட்டதாக சொல்லப்படுகிறது. அது இப்பொழுது வரை வெளியிடப்படவில்லை. கையெழுத்திட்டது யார் என்றால் 2 அரசு அதிகாரி. சாகித்ய அகாடமியினுடைய செயலர், தலைவர் கிடையாது. செயலர் என்பது ஒன்றிய அரசால் நியமிக்கப்படுகிற அரசு துறை அதிகாரி. அவரும் ஒன்றிய கலாச்சாரத்துறை செயலாளரும் கையெழுத்திட்டிருக்கிறதாக சொல்லப்படுகிற புரிந்துணர்வு ஒப்பந்தம். அந்த புரிந்துணர்வு ஒப்பந்தம் 2027 அமுல்படுத்தப்படும் என்றுதான் அந்த புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் இருக்கிறது. எனவே அடுத்த ஆண்டிலிருந்து தான் அமுல்படுத்தப்படும் என்பதால்
இந்த ஆண்டு பாதிப்பில்லை என்ற ஒரு சூழல். ஆனால் அடுத்த ஆண்டிலிருந்து சாகித்ய அகாடமி என்ன ஆக போகிறது? ஒன்றிய கலாச்சாரத்துறையினுடைய அனுமதி இல்லாமல் விருது பட்டியலை அறிவிக்க கூடாது என்ற விதி உள்ளிட்ட விஷயங்கள் அந்த புரிந்துணர்வு ஒப்பந்தத்திலே இருப்பதாக சொல்லப்படுகிறது. இதுதான் மிக முக்கியமான கேள்வி. அடுத்த ஆண்டிலிருந்து சாகித்ய அகாடமி என்ன ஆக போகிறது? இந்த ஆண்டு, அடுத்த ஆண்டிலிருந்து அதனுடைய விஷயம் தொடர்கள் எல்லாம் இங்கே குறிப்பிட்டார். தொடர்ந்து இந்தியா இருக்கிற தன்னாட்சி அமைப்புகளுக்கு, இந்த தன்னாட்சி அமைப்புகளை உருவாக்கப்பட்ட பொழுது நடந்த விவாதங்கள், இதனுடைய ஒரு மிகப்பெரிய சுதந்திர வேட்கையிலே இருந்து உருவாக்கப்பட்ட நிறுவனங்கள், அந்த காலத்தில் நடந்த விவாதங்களை பற்றியெல்லாம் முன்னால் பேசிய தோழர்கள் அனைவரும் மிகச் சிறப்பாக எடுத்து சொன்னார்கள். அதையெல்லாம் நான் மீண்டும் விவாதிக்க வேண்டும் என்று விரும்பவில்லை. அவ்வளவு பெரிய கனவோடு உருவாக்கப்பட்ட நிறுவனம். பொதுவாக சாகித்ய அகாடமி, இங்கே தோழர் தமிழ்ச்செல்வன் கூட குறிப்பிட்டார், சாகித்ய அகாடமி விருது கொடுக்கிற பொழுது நடக்கிற விவாதம் என்பது அது விவாதம் நடந்துதானா? அந்த விவாதத்தை கூட நடத்தவில்லை என்றால் விருதுக்கு மரியாதை கிடையாது. பொது வெளியிலே ஒன்று கவனிக்க முன்வைக்கப்படுகிற பொழுது அந்த விவாதம் நடக்கும். ராஜாஜிக்கு சக்கரவர்த்தி திருமகன் நூலுக்கு சாகித்ய அகாடமி கொடுத்த பொழுது தமிழ்நாட்டில் தான் முதலில் தலையங்கம் எழுதப்பட்டது. சக்கரவர்த்தி திருமகனுக்கு சாகித்ய அகாடமி கொடுக்க வேண்டும் என்றால் வால்மீகிக்கு தான் கொடுக்க வேண்டும், ராஜாஜிக்கு ஏன் கொடுத்தீர்கள் என்று கேட்டாங்க. ராமகதையை தானே நீ எழுதுன, அதுக்கு கொடுக்கணும், வால்மீகிக்கு தானே கொடுக்கணும். முதல்ல இருந்து துவங்குகிறது. இந்த விமர்சன மரபுதான் நம்முடைய உயிர். இதை ஒருபோதும் இழக்க மாட்டோம். திருநெல்வேலியில் நான் பிக்ஷனுக்காக, விமர்சன கட்டுரைக்காக தீகாசிக்கு கொடுத்த பொழுது அஞ்சல் அட்டைக்கு எதுக்கு சாகித்ய அகாடமி என்று எழுதிய பத்திரிகைகளும் உண்டு. அடுத்த தெருவிலிருந்து தமிழ்ச்செல்வன் அதை வாங்குகிற பொழுது எழுதுவார்கள். நம்மள இந்த விவாதம் நடக்கும். ஆனா என்ன ஒரு பிரச்சனையா இருக்கா தமிழ்ல, இப்படிப்பட்ட விவாதம் அவர் சொன்ன மாதிரி சில லாபியிஸ்டுகள் சில வேலைகளை செய்கிற பொழுது, சில விருதுகளை பெறுகிற பொழுது அந்த ஆண்டுகளில் அந்த சத்தம் அதிகமாக கேட்பதில்லை. முற்போக்காளர்கள் இந்த விருதுகளை பெறுகிற பொழுது மட்டும்தான் படையெடுத்து வருகிறார்கள். பாருங்க, இதுவரைக்கும் வாங்கினதுல 4/1 முற்போக்காளர்கள் தான் வாங்கியிருக்கிறார்கள் என்று இப்ப தமிழ்ச்செல்வனோட சேர்த்து பட்டியல் போடுறாங்க. இந்த விருதை உருவாக்குனதே முற்போக்காளர்கள் தான்டா மூதேவி. உனக்கு விருது கொடுக்க உருவாக்கிருக்கோம். இலக்கியம் என்பது அறத்தின் குரல், அதிகாரத்துக்கு மண்டிடுகிற குரல் அல்ல. அந்த அறத்தை பேசுகிற எல்லோரும் என் தோழன், எல்லோரும் முற்போக்காதி, எல்லா முற்போக்குவாதிகளின் தூக்குச்சி வைப்பதான் சாகித்ய அகாடமி நட. எனவே தான் சாகித்ய அகாடமி இந்தியாவின் பண்பாட்டை வளப்படுத்துகிறது. விருது கொடுப்பதன் மூலம், கருத்தரங்கம் நடத்துவதன் மூலம், விருது கொடுத்த புத்தகத்தை மொழிபெயர்ப்பதன் மூலம், புதிய புதிய நூட்களை வெளியிடுகின்றனர். என்னுடைய கல்லூரி காலங்களில் என் கனவை விரித்த, என் கனவை அகலப்படுத்திய புத்தகங்களில் பெரும்பான்மையான புத்தகம் சாகித்ய அகாடமியின் வெளியீட்டில் வந்த புத்தகம். கடந்த ஆண்டு தமிழ்நாட்டு சாகித்ய அகாடமியினுடைய மேலாளர் வெளியிட்ட செய்தி அறிக்கை நீங்கள் பார்த்திருப்பீர்கள். கடந்த ஆண்டு மட்டும் தமிழ் சாகித்ய அகாடமியில் புத்தகங்களினுடைய விற்பனை 3 கோடி ரூபாய். அதுதான் தமிழ்நாட்டு வாசகர்களின் பெருமை. இவ்வளவு வளமான மரபு. ஆனால் முற்போக்காளர்களுக்கு கொடுக்க வருகிற பொழுது மட்டும் ஒரு குழு எழுந்து முற்போக்காளர்களுக்கு எப்படி கொடுக்கலாம் என்று இப்ப தமிழ்ச்செல்வன் குறிப்பிட்டதை போல அவ்வளவு அது தனி, அதை பார்த்துக் கொள்ளலாம். அதையெல்லாம் கடந்துதான் இலக்கியம் நிற்கும். எல்லா வீட்டுக்கு முன்னாலும் கசடுகள் ஓடுகிற இடம் இருக்கிறது. எல்லா வீட்டிலும் இருந்து அன்பின் குரலும் அறத்தின் குரலும் எதிரொலித்துக் கொண்டுதான் இருக்கிறது. அது நான் முதல்ல சொன்ன ராஜம் கிருஷ்ணனுக்கு சாகித்ய அகாடமி கொடுக்கிற பொழுது பேசாத பேச்சா எவ்வளவு முழுமையாக. எனவே இந்த ஆண்டு சாகித்ய அகாடமியினுடைய இந்த தேர்வு என்பது இந்தியா விமர்சனங்களை கடந்து மிக மிக முக்கியமான ஒரு தேர்வு. இது ஒரு வரலாற்றினுடைய ஒரு கட்டம். இந்த கட்டத்திலே கடந்த ஆண்டினுடைய தேர்வாளர்களின் பெயர்கள் நிற்கிறது. அதில் தமிழ்ச்செல்வன் பெயர் இருக்கிறதாக அவர் சொல்லியிருக்கிறார்கள். நமக்கு தெரியாது. தமிழ் சிறுகதையினுடைய தடங்கள் என்ற ஒரு உண்மையிலேயே ஒரு மாஸ்டர் பீஸ். அவ்வளவு சிறப்பாக தமிழ் சிறுகதையின் வரலாற்றை சிட்டி சிறுபாத சுந்தரம் தான் எழுதினார்கள் என்று போன தலைமுறையில் சொல்லிக் கொண்டிருந்தார்கள். இன்றைக்கு அதை கடந்து இன்றைய பார்வையிலே இருந்து உலகில் கொடுக்கப்பட்டிருக்கிற மிக மிக முக்கியமான படைப்பு. அந்த படைப்பை கொண்டாடுவது சாகித்ய அகாடமிக்கு பெருமை, தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா வாசகனுக்கும் பெருமை. இந்த பின்னணியில் தான் இன்றைக்கு இந்த நிறுவனங்களை காப்பாற்றுகிற வேலை. எல்லா தன்னாட்சி நிறுவனங்களும் கழுத்து நெரிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. அதை குறிப்பிட்டதை போல
அது சென்சார் போர்டாக இருந்தாலும் சரி, அல்லது உயர்கல்வி நிறுவனமாக இருந்தாலும் சரி, எல்லா நிறுவனமும் நாடாளுமன்றத்தை விடவா பழைய நாடாளுமன்றத்துக்கு 12 வாசல் இருக்கு. பழைய நாடாளுமன்ற கட்டடத்துக்கு 12 வாசலின் வழியாகவும் 12 வாசல்களில் ஒரு வாசல் என்பது குடியரசுத் தலைவர் மற்றும் அவர் வருவதற்காக பயன்படுத்தப்படுகிற வாசல். இன்னொரு வாசல் என்பது 2 அவையினுடைய தலைவர்கள், அப்புறம் பிரதமர் வருவதற்கு ஒரு வாசல். இதை தவிர 9 வாசல்களில் எல்லோரும் உள்ளே, எல்லா நாடாளுமன்ற உறுப்பினர்களும் உள்ளே வந்து வெளியில் போவதற்கான சுதந்திரம் இருந்தது. இந்த நாடாளுமன்றத்தில் 6 வாசல்கள் தான் இருக்கு. அதில் ஒரு வாசல் குடியரசுத் தலைவருக்கு, ஒரு வாசல் 2 அவையினுடைய தலைவருக்கு, இன்னொரு வாசல் பிரதமருக்கு, இன்னொரு வாசல் பார்வையாளருக்கு. மீதம் இருக்கிற ஒரே வாசலில் 800 சொச்சம் எம்பிக்களும் உள்ளே வந்துட்டு உள்ள போகணும். உங்க பக்கத்து தெருவில் இருக்கிற நர்சரி ஸ்கூலை விட மோசமான ஒரு வாசலை பார்க்க வேண்டும் என்றால் நீங்க நாடாளுமன்றத்தின் வாசலை பார்க்கலாம். அது ஒரு குறியீடு. இவ்வளவுதான். 15 அடிக்குள்ளே நீ வா, நீ எப்படி வர வேண்டும், என்ன பேச வேண்டும், எவ்வளவு நெருக்கடிக்கு உள்ளாக்கப்பட வேண்டும் என்று மன ரீதியாக, உடல் ரீதியாக, மொழி ரீதியாக எல்லாவற்றிலும் கட்டுப்படுத்தப்பட்ட ஒன்றை அவர்கள் உருவாக்கி கொண்டிருக்கிறார். அதே நேரத்தில் அவர்களுக்குரிய சமஸ்கிருதத்தை பற்றி சொன்னார். நாடாளுமன்றத்தில் ஒரு பெரிய போராட்டம். கடந்த காலங்களில் இந்தி, ஆங்கிலம் மட்டுமே பேசுகிற மொழியாக இருந்தது. அதிலே இருந்து போராடி எந்த மொழியிலாலும் பேசலாம், அட்டவணையில் 8 இருக்கிற அனைத்து மொழியிலும் பேசுவதற்கான ஒரு போராட்டம். இப்பொழுது கடந்த 6 ஆண்டுகளாக எல்லாவற்றையும் மொழிபெயர்க்க வேண்டும் என்று போராடி இப்ப எல்லாத்தையும் மொழிபெயர்க்கிறதுக்கு வசதி பண்ணியாச்சு. ஆச்சரியமா இருக்கு. சமஸ்கிருதத்தை மொழிபெயர்த்து கொண்டிருக்கிறார். இதுவரைக்கும் ஒரு ஆள் கூட சமஸ்கிருதத்தில் இந்த நாடாளுமன்றத்தில் பேச, சமஸ்கிருதத்தை பேசுறத புரிஞ்சுக்கிட்ட ஒரு ஆள் கூட நாடாளுமன்றத்தில் இல்லை. அப்புறம் யாருக்குதான் அந்த மொழிபெயர்ப்பு நடக்குது? சமஸ்கிருதத்துக்கு நீங்க எல்லாம் நான் பேசுற எல்லாமே சமஸ்கிருதத்தில் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு. நான் போய் கேட்டேன், யாருதான்ப்பா அதை கேட்கிறான்? யாராவது ஒரு ஆளை காட்டான். உண்மையிலேயே சமஸ்கிருதத்துக்கு பெரியார் கேர் கமிஷன் அறிக்கை இருந்தது. இந்தியாவில் எந்தெந்த மொழியை எத்தனை பேர் பேசுகிறார்கள் என்ற பட்டியல். அதுல கேர் கமிஷன் அந்த பட்டியலில் சொன்ன 528 பேர் சமஸ்கிருதத்தை தாய்மொழியாக கொண்டவர்கள் என்று இருந்தது. தந்தை பெரியார் எழுதினார். போய் சொல்றான், அந்த 528 பேர் அட்ரஸை கொடு, நான் பார்க்கணும். சமஸ்கிருதத்தை தாய்மொழியாக கொண்டவர்கள் வீட்டில் புழங்குகிற மொழியாக சமஸ்கிருதத்தை பேசுகிறவர் ஒருவர் கூட கிடையாது என்று பெரியார் சொன்னார். இப்ப நாடாளுமன்றத்தில் நான் போய் கேட்டேன், எப்பா நீ மொழிபெயர்க்கிற நல்ல விஷயம், இந்த மொழியை சமஸ்கிருதத்தை பேசுறது யாரு, கேட்கறது யாரு? அந்த எம்பியை மட்டும் கண்ணில் காட்டு. அவர்களுக்கான வேலையை, ஒற்றை பண்பாட்டை நோக்கி நகர்த்துகிற வேலைக்கு எவ்வளவு செலவும் செய்வார்கள். ஆனால் பன்மை பண்பாட்டை சிதைப்பதை, பன்மைத்துவத்தை சிதைப்பதை எவ்வளவு கூர்மையாக நடத்த வேண்டுமோ அவ்வளவு கூர்மையாக நடத்துகிறார்கள். அந்த கூர்மையாக நடத்துகிற இந்த காலத்தில், மிக முக்கியமான இந்த காலத்தில், இப்பொழுது கடைசியாக அவர்களின் தாக்குதலுக்கு உள்ளாகி இருக்கிற, அல்லது சமீபமாக தாக்குதலுக்கு உள்ளாகி இருக்கிற நிறுவனமாக சாகித்ய அகாடமி இருக்கிறது. சாகித்ய அகாடமியினுடைய இந்த தன்னாட்சியை காப்பது, இந்தியாவின் இலக்கிய மரபை, விமர்சன மரபை, ஜனநாயக மரபை காப்பதனுடைய உச்சமான ஒரு அடையாளம். அதில் ஒருபோதும் நாம் பின்வாங்க கூடாது. இந்திய முற்போக்கு சக்திகள், இந்தியாவுடைய படைப்பிலக்கியவாதிகள், இந்தியாவின் வாசகர்கள் யாரும் அதில் பின்வாங்க மாட்டோம். இதில் நிச்சயமாக நாம் வெற்றி பெறுவோம் என்று சொல்லி இந்த நல்ல வாய்ப்புக்கு நன்றி கூறி முடிக்கின்றேன். நன்றி, வணக்கம்.